மாநிலம் முழுவதையும் அறிவிச்சிடாத, ஒரு 4 ஜில்லாவை அறிவின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆண்டு முழுவதும் அறிவிக்காதீங்க, ஒரு 2 மாதத்துக்கு அறிவிங்கன்னு சொல்லுவாங்க. மாநில அரசு பெரிய நிதி சுமையை சுமக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கு. அதனால் இது நாங்கள் அறிவித்த திட்டத்துக்கு நேர் எதிரானது. இது கேரண்டியே கிடையாது. நாங்கள் அறிவித்த திட்டம் கேரண்டி, உத்தரவாதம். இப்போ யார் கேரண்டி? மத்திய அரசுக்கும் கேரண்டி கிடையாது, மாநில அரசுக்கும் கேரண்டி கிடையாது. இது நாங்கள் அறிவித்த மகாத்மா காந்தி பெயரால் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை சிதைத்து புதைத்து விட்டார். இது இவங்க சொந்த திட்டம். அதில் வாயில் நுழையாத பேர், யாருக்கும் பொருள் புரியாது. மகாத்மா காந்தி வேலை உறுதி அளிப்பு திட்டம்னா எல்லாருக்கும் புரியும். எல்லா மொழிகளிலையும் அது மொழிபெயர்த்தா மகாத்மா காந்தி வேலை உறுதி அளிப்பு திட்டம். இப்போ என்ன பேர்? பிஜி ராம்ஜி. அதில் ராம் இருக்குன்னு நினைக்காதீங்க. அந்த ராமுக்கு ஆருக்கு ஒரு வார்த்தை, ஏக்கு ஒரு வார்த்தை, எம்முக்கு ஒரு வார்த்தை, அவங்களுக்கே புரியாது. இதில் ஹிந்தி சொற்களை ஆங்கில எழுத்துக்களில் எழுதுகிறாங்க. இதில் என்ன வேடிக்கைன்னா, ஹிந்தி பேசுகிற எம்பி, ஹிந்தி மட்டும் தெரிஞ்ச எம்பி மக்கள் இதை படித்தாங்கன்னா ஒன்றும் படிக்கவே முடியாது. ஆங்கில எழுத்துக்கள் எழுதியிருக்காங்க. ஹிந்தி அல்லாத எம்பிக்கள், ஹிந்தி அல்லாத மக்கள் இதை படிக்கலாம், ஆனால் புரியாது. விபிஜி ராம்ஜின்னா யாருக்காவது புரியுதா? எனக்கு தெரியாது. விபிஜி ராம்ஜின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. இதெல்லாம் 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நாடாளுமன்றத்தில் பேசும்போது நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னார்கள்? பிரதமராக பேசுகிறார். இந்த மோசமான திட்டம், ஆனால் என்னுடைய அரசியல் உள்ளுணர்வு என்ன சொல்கிறது என்றால், இந்த திட்டத்தை ரத்து செய்யாதீர்கள். இந்த திட்டம் என்பது காங்கிரஸ் அரசனுடைய, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசனுடைய தோல்வியுடைய நினைவு சின்னமாக இருக்கும் அப்படி சொன்னார். இட் வில் பி எ மான்யூமெண்ட் டு யூபிஏஸ் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னார். உங்களுடைய ஆட்சி படுதோல்வி அடைந்த ஆட்சி, அந்த படுதோல்வியுடைய நினைவு சின்னமாக இந்த திட்டம் இருந்துட்டு போகட்டும்னு சொன்னார்.